இந்த 6 ராசி பலன்கள் மே மாதம் 26ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சந்திரன் இந்த வாரம் கன்னி, துலாம் மற்றும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இந்த வார கிரக மாற்றம் மே மாதம் 26ஆம் தேதி குரு மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். மே மாதம் 26ஆம் தேதி புதன் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். மேஷராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களிடத்திலும் சூழ்நிலைக்கேற்றவாறு அனுசரித்துச் செல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் மீதான ஆர்வம் மேம்படும். உத்தியோக பணிகளில் பொறுப்பும் உங்கள் மீதான முக்கியத்துவமும் அதிகரிக்கும். பெற்றோர்களின் எண்ணங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற் போல செயல்படுகிறார்கள். ஆன்மீக தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். தொழில் சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும். உயரதிகாரிகள் மூலம் ஆதரவான சூழ்நிலை காணப்படும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ரிஷப ராசி நேயர்களே, குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். பொருளாதாரம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரம் நிமித்தமாக விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். உத்தியோக தொடர்பான பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறைந்து புதுவிதமான பொலிவுடன் காணப்படுவது. நண்பர்களின் ஆலோசனைகள் மேன்மையை ஏற்படுத்தும். இன்சூரன்ஸ் காப்பீடு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் மூலம் ஆதரவான சூழ்நிலை காணப்படும். மிதுன ராசி நேயர்களே, ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றமான சூழல் ஏற்படும். மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். அரசு துறைகளில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் பொறுப்பும் அதிகாரமும் மேம்படும். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற் போல செயல்படுவீர்கள். மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்கள் ஏற்படும். இயந்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் விவேகத்துடன் செயல்படவும். சகோதரர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். கடக ராசி நேயர்களே, எண்ணங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். எதிர்பாராத தன வரவுகள் மூலம் மாற்றங்கள் காணப்படும். தந்தை வழி உறவுகள் மூலம் ஆதரவுகள் உண்டாகும். வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். வியாபாரம் நிமித்தமான முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் ஏற்படும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். வியாபார அபிவிருத்தி தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். உத்தியோக நிமித்தமான பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். சிம்ம ராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் பொழுதுகளை செலவு செய்து மகிழ்வீர்கள். உயரதிகாரிகள் இடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். புதிய வியாபார நிமித்தமான சிந்தனைகள் மனதில் துளிர்விடும். பத்திரிகை துறைகளில் சாதகமான சூழல் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். திட்டமிட்ட காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். கலை பொருள்கள் மீதான ஆர்வம் உண்டாகும். எதிர்பாராத அலைச்சல்கள் உண்டாகும். வியாபார பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் உதவியாக இருப்பார்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். கன்னி ராசி நேயர்களே, தனவரவுகள் இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் குறையும். செய்கின்ற முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்க பெறுவீர்கள். பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் சரியான ஆவணங்களை எடுத்துச் செல்வது தேவையற்ற விரயத்தை தவிர்க்கும். குடும்ப உறுப்பினரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையத் துவங்கும். சேமிப்புகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உருவாகும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். பேச்சுக்களில் நிதானம் வேண்டும். புதிய முயற்சிகள் தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும். துலா ராசி நேயர்களே, தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும். சிந்தனைகளில் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லவும். அலுவலக பணிகளில் பொறுப்புகள் குறைந்து காணப்படும். நண்பர்களின் ஒத்துழைப்புடன் மனதில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். சகோதரி வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தகவல் தொடர்பு துறைகளில் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். திட்டமிட்ட பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். புதிய காரியங்களில் முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும். அக்கம்பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும்.
விருச்சிக ராசி நேயர்களே, அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். மூத்தவுடன் பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள். கூட்டாளியிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கலை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபகரமான சூழல்கள் அமையும். உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். மனதில் தேவையற்ற சிந்தனைகளை குறைத்துக் கொள்வதன் மூலம் புத்துணர்ச்சி ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் சிறு சிறு மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, மனதில் நினைத்த எண்ணங்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். பேச்சுக்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். எதிர்கால தொடர்பான முயற்சிகள் மேம்படும். சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் அமையும். மனை சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பெற்றோரிடம் சிறு சிறு ஆரோக்கியமற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வர்த்தக தொடர்பான பணிகளில் ஆர்வமும் லாபம் அடைவீர்கள். கால்நடை விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் நீங்கி லாபங்கள் மேம்படும். செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையத் துவங்கும். தனவரவுகளுக்கு ஏற்ப சுப விரயங்களும் உண்டாகும். மகர ராசி நேயர்களே, எதிர்பாராத சில அலைச்சல்கள் மூலம் உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கும். எதிலும் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். ஆன்மீக தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படுதல் நல்லது. பழைய கடன் பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் வியாபார பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சாதகமான சூழ்நிலைகள் பின்னாளில் ஏற்படும். எந்த ஒரு செயலையும் தன்னிச்சையாக செய்து முடிப்பீர்கள். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் காணப்படும். கும்பராசி நேயர்களே, எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபார தொடர்பான பணிகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். மாணவர்கள் கல்வி தொடர்பான வெளியூர் பயணம் சாதகமாகும். பெரியோர்களின் ஆலோசனைகளால் மனதில் தெளிவுகள் கிடைக்கும். மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். இணைய வர்த்தக பணிகளில் மேன்மையான சூழல் அமையும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். உயர்கல்வியில் இருந்த குழப்பம் நீங்கும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். நிர்வாகத் துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். ஆன்மீக தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மீன ராசி நேயர்களே, வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நினைத்த காரியங்களை எளிதில் செய்து முடிப்பீர்கள். வியாபார பணிகளில் புதிய அறிமுகங்கள் ஏற்படும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும். தவறிய சில பொருள்கள் பற்றிய குறிப்புகள் கிடைக்கும். உங்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். சுப காரியம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் ஏற்படும். உறவினர்கள் மூலம் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மூலம் லாபகரமான வாய்ப்புகள் காணப்படும். தம்பதியருக்கிடையே மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும். இதுபோன்று ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.